ஆஸ்திரேலியா டீம் இலங்கைக்கு கிரிக்கெட் விளையாட போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சை இன்னைக்கு தொடங்கியிருக்காங்க. ஓப்பனரா காஜாவும் டிராவிஸ் ஹெட்டும் இறங்கினாங்க. பிஜிடி டெஸ்ட் சீரீஸ்ல நாம தோக்குறதுக்கு டிராவிஸ் ஹெட்டும் ஒரு முக்கியமான காரணமா இருந்தாரு. அவ்வளோ அதிரடியா பிளே பண்ணாரு. டிராவிஸ் ஹெட் நம்ம கூட விளையாடும் போது 3 டவுன்ல இறங்கினாரு. இப்ப ஸ்ரீலங்கா கூட ஓப்பனராகவே இறக்கி விட்டுட்டாங்க. T20 ஒன்டேலாம் ஓப்பனரா தான் இறங்குவாரு. ஃபர்ஸ்ட் டைம் டெஸ்ட்ல ஓப்பனரா இறங்கியிருக்காரு. ஸ்ரீலங்கா பிச்சை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னுக்கு தான் சாதகமா இருக்கும். அதிகமான ரன் வர்றதே அத்திப்பூ பூத்த மாதிரி எப்போதாவது ஒரு டைம் தான் நடக்கும். ஆனா டிராவிஸ் ஹெட் பாத்தீங்கன்னா ஓப்பனிங் இறங்கி T20 மாதிரி விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஓவர்ல 3 4 அடிச்சாரு. 5வது ஓவர்லயும் 3 4 அடிச்சாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா காஜா ஸ்லோவா தான் வழக்கம் போல பிளே பண்ணாரு. யாராலையுமே கட்டுப்படுத்த முடியாம 142 ஸ்ட்ரைக்ல டிராவிஸ் ஹெட் விளையாண்டுகிட்டு இருக்கும் போது 14.3வது ஓவர்ல 40 பாலுக்கு 57 ரன் அடிச்சு அவுட் ஆனாரு. அந்த ரன்ல 10 4ம் ஒரு 6ம் அடிச்சிருந்தாரு. டிராவிஸ் ஹெட்டோட விக்கெட்டை எடுத்ததுக்கு அப்புறமா தான் இலங்கை டீம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனாங்க. இருந்தாலும் ஆஸ்திரேலியா டீம் 330க்கு 2 அப்படின்னு ஸ்ட்ராங்கான ஸ்டேஜில் தான் இருக்கிறாங்க. கிரீஸ்ல பார்த்தீங்கன்னா காஜா 147 ரன்லையும் ஸ்டீவன் ஸ்மித் 104 ரன்லையும் பிளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க.